ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு பீஃப் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 300 கிராம் பீஃப் வந்து நான் கொத்தி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 25லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சுக்கிறேன். இப்படி ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்தோடனையும் அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ. இப்போ இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா, அதோட நான் 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட மிளகாய்த்தூள் சேர்த்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நான் வீட்டிலே ஹோம்மேடு மயனைஸ் செஞ்சுருந்தேன், அதை தான் இப்போ காமிச்சேன். இப்போ கட்லெட் எப்பயும் எப்படி செய்வோம், உருண்டைகளாக உருட்டிட்டு முட்டையில் ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை டிப் பண்ணி அப்படியே நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. மயனைஸ்க்கு வந்து வேக வச்ச முட்டை, மிளகு, பூண்டு, கொஞ்சம் சீனி, உப்பு, வினிகர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. 3 நாள் லீவ் வேறு வரப்போகுது பசங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சிக்கன், மட்டன் இதில் 2லேயும் கூட நீங்கள் செய்யலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.